ரொம்ப நாள் ஆச்சுல்ல நான் வீடியோ போட்டு. பாருங்கள் எங்கள் கார்டன் டெரஸ் கார்டன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்புறம் அது இல்லாமல் ஒர்க் பிஸி வேறு, இதில் ஷார்ட்ஸ் வேறு போடணும், யூடியூப் வேறு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஷார்ட் போடணும், அப்புறம் வீட்டையும் பார்க்கணும், வீடு கட்டிகிட்ருக்குற அந்த சைட்டுக்கும் போகணும். அதனால் வந்துட்டு என்னால் இந்த அப்டேட்லாம் கொடுக்க முடியல. அது இல்லாமல் இங்கே வெறும் மழையாக இருந்துச்சு, வெயில் அதிகமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சரியாக கவனிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி எனக்கு திடீர்னு தோணுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கற்பூரவள்ளி செடி மேலே வந்தாவே அப்படியே வாசனையாக இருக்கும். இங்கே பாருங்கள் வேஸ்ட்டில் போட்டதெல்லாம் வேஸ்ட்டு கொண்டு வந்து ஊற்றுறோம் இல்லையா, இது வந்து குக்கும்பர் விதை போட்டதுனால வந்தது அந்த வேஸ்ட்லேருந்து. இது மருதாணி செடி, இது திருநூற்றுப்பத்திரி, இது தூதுவளை, இதெல்லாம் வந்து அரைக்கீரை அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு மல்லிப்பூ செடி வச்சுருக்கேன், இப்போ தான் கலையுது. இது வந்து சங்குப்பூ. எல்லாமே ஹெர்பல்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்கேன். இதுலேயும் அரைக்கீரை இருக்குது, இதில் மிளகா செடி இருக்குது. மிளகா செடியெல்லாம் கூட எல்லாம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறதுலேருந்து வந்தது தான். இது வந்து சுண்டக்காய் செடி, இது கத்திரிக்காய் செடி, இதெல்லாம் கீரைங்கள்லாம் அதில் இருக்குது. இது வந்து அந்த சுடுகாட்டு பூ சொல்லுவாங்கள்ல, இது பேர் மறந்து போச்சு. இது வந்து ஊருக்கு போனப்போ ட்ராகன் ஃப்ரூட் செடி இருந்தது, அது கொஞ்சம் இது பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கேன், வந்துடும் சொல்லியிருக்காங்க. இது மணி பிளான்ட் கொண்டு வந்து வச்சது இப்போ தலைஞ்சிருச்சு. இதுலேயும் மணி பிளான்ட் இருக்குது. இது வந்து ரெயின் லில்லி, இது வந்து முசக்காதுன்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில் என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து விதை தான், இந்த மிளகா விதையெல்லாம் போட்டதுனால வந்தது. இது பிரண்டை செடி, பிரண்டை சட்னி ஆட்டுறதுக்காக இதுவும். இதில் வந்து என்னது கோவக்காய் செடி, இதுவும் கொடியும், இது கீரைங்களும் இருக்குது. இதுலேயும் கீரை அரைக்கீரை தான் இருக்குது. இது வந்து வெண்டைக்காய் செடி ஒன்று வந்திருக்கு, இது எப்போவோ போட்டது இப்போ தான் வந்திருக்கு. இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு செடி, அது வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து இதுவும் அந்த திருநீற்றுப்பத்திரி தான், துளசி இருந்தது அது காஞ்சிடுச்சு. இது வந்து இதுவும் மிளகா செடி தான், எல்லாம் காஞ்சிடுச்சு, அதனால் உடச்சி விட்டதுனால இப்போ வருது. இது செம்பருத்தி, இது டெய்லி பூ கொடுத்துட்டே தான் இருக்கும். ஏதோ 1-2 பூ இருந்துகிட்டே தான் இருக்கும், ஒவ்வொரு தடவை 10 பூ கூட விடும். இது வந்து இந்த கிளாமிடோமோனஸ் வகையை சேர்ந்தது தான், ரணக்கல்லி, சர்க்கரை நோய்க்கு இது பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இது வந்து கீழாநெல்லி, இதெல்லாம் கீழாநெல்லி பாருங்கள், இதெல்லாம் மருந்து செடி தான். கரெக்டாக யூஸ் பண்ணோன்னா எல்லாமே மெடிஷன்ஸ் தான். ஆனால் நம்மளுக்கு அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்கிறது இல்லை. ஆனால் பண்ணால் எல்லாமே சூப்பராக நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். இந்த குக்கும்பர் வந்துச்சுனாலும் என்ன ஆகும் தெரியுமா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க,